ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒருவருக்கு என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த நாளில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜெபக்குழு நடத்தும் லெந்து கால தியானம் அப்படின்ட்டு 40 நாட்கள் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த லெந்து நாட்களில சில வசனங்களை குறித்து நாம் தியானித்து வந்திருக்கோம். இன்றைக்கு 2 நாள் இன்றைக்கு ஒரு வசனத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதுக்கு என்னன்னா, ஆதார வசனமாக மார்க்கு 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தையும், லூக்கா 7ஆம் அதிகாரம் 37, 38 2 வசனங்களை இன்னைக்கு தியானிக்க போகிறோம். மார்க் 5ஆம் அதிகாரம் 22, 23, லூக்கா 7ஆம் அதிகாரம் 37, 38. நம்ம நேற்று தினத்துல ஆத்தும நேசரின் பாதத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு 2வது நாள் ஆத்தும நேசரின் பாதத்தை பார்க்க போறோம். அவருடைய பாதங்கள் எப்படிப்பட்டது என்பது நேற்று தினத்துல நாம் பார்த்தோம். அவருடைய பாதங்கள் அழகானவை, ரொம்ப சுறுசுறுப்பான பாதைகள். அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் அவருடைய பாதங்கள் சுற்றி திரிந்து நன்மை செய்கிறவராய் இருந்தார். அவருடைய பாதங்களை ஏசாயா தீர்க்கதரிசி எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்று சொல்லி ஏசாயா 52:7 அவர் வர்ணிப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கூட நேற்று தினத்துல 2 காரியங்களை நம்ம தியானித்தோம். முதலாவதாக அவருடைய பாதம் எப்படிப்பட்டதுன்னா, நம்ம இடராமல் பாதுகாக்கிற பாதம் அவருடைய பாதம். 2வது அவருடைய பாதம் எப்படிப்பட்டதுன்னா, அவருடைய பாதம் இருப்பிடம், அற்புதங்களின் இருப்பிடம். அந்த அற்புதங்களின் இருப்பிடத்துல நமக்கு அற்புத சுகம் கிடைக்கிறது, தெய்வீக சுகம் கிடைக்கிறது, விடுதலை கிடைக்கிறது, ஒரு நிம்மதி ஆறுதல் கிடைக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு நீங்க மார்க் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய எபிரி என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஜெப ஆலய தலைவன் எபிரு என்பவன் அவருடைய பாதத்துல விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருக்கிறார், நீர் வந்து உங்களுடைய கைகளை வைத்து அவளை ஆரோக்கியம் அடைய செய்ய வேண்டும், அவளை நீங்க பிழைக்க செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரை வேண்டிக் கொண்டான். அவருடைய பாதத்துல விழுந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே அவருடைய பாதம் எப்படிப்பட்டது? கிறிஸ்துவனுடைய பாதம், இயேசு கிறிஸ்துவனுடைய பாதம் எப்படிப்பட்டதுன்னா, இழந்து போனதை திரும்ப தருகிறது தான் அவருடைய பாதம். பாருங்க, இவன் வந்து ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து வேண்டிக் கொள்கிறான், என்னுடைய மகள் ஆரோக்கியம் அடையணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தாமதம் ஆகுறது. அது கீழே வசனங்களா பாத்தீங்கன்னா, அங்க 12 வருஷமாய் பெரும்பாலும் ஒரு ஸ்திரிய வராங்க, ஆண்டவர் அவளை அங்க சொஸ்தப்படுத்துகிறார். அப்படியே தாமதித்து கொண்டிருக்கும் பொழுது அப்ப அந்த ஜெப ஆலய தலைவனாகி எபிரின் வீட்டிலிருந்து சில பேர் வந்து என்ன செய்றாங்க, நீங்க போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உங்களுடைய மகள் மரித்து போனாள் அப்படின்னு சொல்ற செய்தியை அவர்கள் சொல்றாங்க. அந்த கூட்டம் நெருக்கமா, ரொம்ப அதிகமான கூட்டமா இருக்குது. இயேசு கிறிஸ்துவிடத்துல இயேசுவை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். பக்கத்துலதான் அந்த ஜெப ஆலய தலைவன் இருக்கிறான், இயேசு கிறிஸ்துடைய அருகில தான் இருக்கிறான். ஏன்னா அவருடைய பாதத்துல விழுந்தான்னு சொல்லி பக்கத்திலே இருப்பான். இப்போ கொஞ்சம் நேரம் தாமதிக்கும் பொழுது அவங்க வீட்டுல தான், அந்த எபிருவின் வீட்டுல வந்து என்ன செய்யறாங்க, எல்லாரும் வந்து உடனே ஜெப ஆலயத்துல வந்து, உம்முடைய மகள் இன்னைக்கு இப்ப வந்து உங்களுடைய மகள் மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். இந்த சொல்ல அவங்க ஜெபாலய தலைவன் கிட்ட சொல்லும் பொழுது, அதாவது அவங்களுடைய வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்கள், அந்த ஜெபாலய தன்னுடைய வீட்டில் இருக்க சிலர் வந்து இந்த காரியத்தை அந்த ஜெபாலய தலைவன் கிட்ட சொல்லும் பொழுது, இயேசு கேட்டு என்ன சொல்றாருன்னா, அந்த ஜெபாலய தலைவனை பார்த்து, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவங்க வீட்டுக்கு போய் அங்கேயே எல்லாரையும் வெளியே போக சொல்லி ஒரு முக்கியமான 3 பேர், பேதுரு, யாக்கோபு, யோவானை மட்டும் தன்னோடு கூட்டிக் கொண்டு போய் உள்ளே போய் அந்த பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாங்குமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்ற அர்த்தம். அப்படி சொல்லி அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்ப உடனே சிறு பெண் எழுந்து நடந்தார். அவள் 12 வயது உள்ளவளாய் இருந்தால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஹல்லேலூயா. இழந்து போன ஜீவனையே கொடுக்கிற பாதம் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய பாதம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே கிறிஸ்து இயேசு மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10 வாசித்தோம். இழந்து போன ஜீவன். இங்க இந்த மகள் வந்து இந்த 12 வயது உள்ள இந்த பெண், சிறு பெண் ஜீவனை இழந்து போனார். ஆனால் அவனுடைய தகப்பன் அவருடைய பாதத்துல விழுந்து வேண்டி கொண்டத நிமித்தம் இழந்து போன ஜீவனை திரும்ப அந்த சிறு பெண்ணுடைய சரீரத்துக்குள்ள ஆண்டவர் திரும்ப கொடுத்து அவளை உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துடைய பாதம் எப்படிப்பட்டதுன்னா, இழந்து போனதை திரும்ப கொடுக்கிறது தான் இயேசு கிறிஸ்துடைய பாதம். நீங்க ஒருவேளை உங்களுடைய பலனை நீங்க இழந்து போயிருக்கலாம், உங்களுடைய சந்தோஷத்தை நீங்க இழந்து போயிருக்கலாம், உங்களுடைய உறவுகளை, முக்கியமா தாவீது எல்லாத்தையும் இழந்து போனார். மனைவி, பிள்ளைகள், உடைமைகள், எல்லா சொத்து, பொண்ணு, வெளி எல்லாத்தையும் இழந்து போனார்.
ஒருவேளை உங்களுடைய உறவுகளை நீங்க இழந்து போயிருக்கலாம், சில வேளை உங்க உடைமைகளை நீங்க இழந்து போயிருக்கலாம், சில வேளை உங்கள் சொத்துக்களை நீங்க இழந்து போயிருக்கலாம், சில வேளை உங்க பேரு நல்ல மதிப்பா இருந்த நல்ல மரியாதையா இருந்துச்சு, என் பேர் இப்ப கெட்டு போச்சு, உங்களுடைய பேரை நீங்க இழந்து போயிருக்கலாம். ஹல்லேலூயா. நல்ல பேரை நீங்க இழந்து போயிருக்கலாம், உங்களுடைய கணத்தை நீங்க இழந்து போயிருக்கலாம், உங்களுடைய மரியாதையை நீங்க இழந்து போயிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதத்துல அந்த தகப்பன் வந்து விழுந்த போது கர்த்தர் அவன் இழந்து போனதை திரும்ப கொடுத்தது போல இன்றைக்கு யாரெல்லாம் அவருடைய பாதத்துல விழுகிறோமோ, அவருடைய பாதத்துல நம்மை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்கிறோமோ, அவர்களுக்கு அவர் இழந்து போன சந்தோஷம், இழந்து போன பலன், இழந்து போன உடைமை, இழந்து போன சொத்து, இழந்து போன கனம், இழந்து போன மரியாதை, இழந்து போன புகழ்ச்சி, இழந்து போன வேலை, இழந்து போன வருமானம், இழந்து போன பொருளாதாரம் எல்லாவற்றையும் அவர் கொடுக்க வல்லமுடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பாதம் எப்படிப்பட்டதுன்னா இழந்து போனதை திரும்ப கொடுக்கிறதா கிறிஸ்துவின் பாதம். அடுத்ததாக லூக்கா 7:37-38 வசனத்துல நாம் போடப்பட்டிருக்கு. லூக்கா 7ஆம் அதிகாரம் 37-38 வசனத்துல, பரிசேயர் ஒருவன் தன்னுடைய போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயருடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்து பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயர் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களில் அருகே பின்னாக நின்று பணிந்து அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தினால் பூசினாள். இங்க ஒரு பாவியான ஸ்திரீ வராங்க. ஒரு பரிசேயன் வீட்டுல ஆண்டவர் இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு, பந்தி இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு அந்த வீட்டுல வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த பாவியான ஸ்திரீ அவருக்கு பின்ன அவருடைய பாதங்களின் முன்பாக நிற்கல பாருங்க. அவளுடைய பணிவு பாருங்க. அவள் பாவியான ஸ்திரீயா இருக்கிறதுனால பயந்து போய் பணிவு. அப்போ அவள் பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டாலாம். அவருடைய பாதங்களை தன்னுடைய கண்ணீரினால், ஹல்லேலூயா, எவ்வளவு பாசம் பாருங்க இயேசு கிறிஸ்துவின் மேல, கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால, அவன் தாழ்மையை குறிக்கிறது. அவளுடைய பணிவு, அவளுடைய பாசம், அவளுடைய தாழ்மை, தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து, ஹல்லேலூயா, முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். எல்லாரும் ஏன் இவ்வளவு காஸ்ட்லியான தைலத்தை எடுத்து அவருடைய பாதத்துல பூசுறீங்கன்னு கேட்டாங்க. ஆனாலும் அவர் பாருங்க, அவருடைய பணிவு, கனிவு, பாசம், அவருடைய தாழ்மை, அவருடைய பாவம். ஏன்னா அவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்கிறார். யாருக்கு அதிகமா மன்னிக்கப்படுதோ அவங்க தான் அதிகமா பாசம் வைப்பாங்க, யாருக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுதோ அவங்க கொஞ்சம் தான் பாசம் வைப்பாங்க. ஆனா அவ்வளவு பாவம் செஞ்சதுனால அவள் அவ்வளவு பெரிய காரியத்தை செய்யறாரு. உடனே அவரை அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்துடைய போ என்று சொல்றார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்றார். அப்போ ஆண்டவருடைய பாதத்துல நம்ம பாவம் செய்து வரும்பொழுது அவருடைய பாதங்கள் நம்மை மன்னிக்கிற பாதங்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பாவம் செய்து உணர்வு அடைந்து, ஐயோ நான் இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டேன்னு அவருடைய பாதத்துல விழும்போது அவருடைய பாதத்தினால் நம்முடைய கண்ணீர்னால நனைத்து அவருடைய பாதத்தை பரிசுத்த முத்தம் செய்யும் பொழுது நம்ம எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் அதை மன்னிக்க, ஹல்லேலூயா, அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அதை மன்னிக்கிறவர், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர். அதனாலதான் அவரையே தன்னுடைய கல்வாரி சிலுவையில் அவரையே ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட, நம்மை பரிசுத்தமாய் மாற்ற, நீதிமானாய் மாற்ற. ஹல்லேலூயா. அவர் கல்வாரி சிலுவையில் ஒவ்வொரு அபயங்களும் நமக்காக நமக்காக அவர் ஒவ்வொரு அபயங்களில் வேதனைகளை ஏற்றுக்கொண்டார், காயங்களை ஏற்றுக்கொண்டார், தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். எனக்காக அடிக்கப்பட்டார், என் பாவத்திற்காக, என் அக்கிரமத்திற்காக, என் மீறுதலுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார், வாதிக்கப்பட்டார். குற்ற நிவாரண பலியாக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். எனக்காக அவர் பிரேத குழியை ஏற்றுக்கொண்டார். மன்னிக்கிறது தேவனுடைய பாதங்கள். அவருடைய பாதத்துல எப்பொழுதெல்லாம் பாவம் செய்து வருவோம், யாருக்கு அதிகமா மன்னிக்கப்பட்டது அவங்க அதிகமா ஆண்டவர்கிட்ட நேசிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த பாவத்தை செய்ய மாட்டாங்க. அப்படியா அவருடைய பாதத்தை பிடி படித்து, ஒருவேளை நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படி உணர்வு வந்துச்சுன்னா தேவனுடைய பாதத்தை பற்றி பிடித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை பாவங்களை மன்னித்து உங்களை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையாய் நீதிமானா ஏற்றுக்கொற அவர் இன்றைக்கும் அவர் ஆவலா இருக்கிறார், எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனா மீண்டும் அந்த தவறை செய்யாதபடி நம்மை ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அப்பா, அம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவினுடைய பாதங்களை குறித்து நாங்கள் தியானித்தோம். முதலாவது இடராமல் எங்களை பாதுகாக்கிற பாதம்.
எங்களுக்கு ஆண்டவரே அது அற்புதங்களின் இருப்பிடம். அந்த பாதத்துல வரும்பொழுதுலாம் அற்புத சுகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம், விடுதலை பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே, சுகத்தை, தெய்வீக சுகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. உடைய பாதத்துல ஆண்டவரே இழந்து போன காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டவரே உடைய பாதம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உடைய பாதம் எங்களை மன்னிக்கிற பாதங்கள் ஆண்டவரே. எங்களுக்காக தாங்க நீங்க அடிக்கப்பட்டீங்கப்பா, எங்களுக்கு தாங்க நொறுக்கப்பட்டீங்கப்பா, எங்களுக்காக நெருக்கப்பட்டீங்களா ஆண்டவரே. குற்ற நிவாரண பலியாக உண்மையே ஒப்பு கொடுத்தீங்களாப்பா, எங்களுக்காக சிலுவை சுமந்தீங்களப்பா, பாரு சிலுவை சுமந்தீங்க ராஜா. உடைய பாதத்தை பற்றி பிடித்துக் கொண்டு ஜெபம் பண்ற ஆண்டவரே. ஆத்தும நேசரின் பாதம் ஒன்றே எங்களுக்கு வேண்டாப்பா, இந்த உலகத்துல வேறு ஒன்று வேண்ட ராஜா. உடைய பாதத்தை பற்றி பிடித்துக் கொண்டு எப்பொழுதும் ஆண்டவரே உம்மை சார்ந்து கொள்ள, உம்மை நம்பி இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.